வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போற படம் டைரக்டர் ஆர்.எஸ். துரை செந்தில்குமார் இயக்கத்துல நம்ம லெஜெண்ட் அண்ணாச்சி நடிச்சு இப்போ தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கிற லீடர் படம். இந்த படம் எப்படி இருக்கு, வர்த்தா இல்லையா, ஆடியன்ஸ்க்கு பிடிக்குமா இல்லையா, இதை ஃபுல் ஆனஸ்டா பிரேக் டவுன் பண்ண போறோம். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க நேராக வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஹீரோ சக்திவேல், ஒரு சாதாரண கார் மெக்கானிக். அவனுக்கு ஒரு பொண்ணு இருக்கு. இருவரும் சிம்பிளா ஒரு லைஃப் வாழ்றாங்க. விடிவி கணேஷோட ஒர்க் ஷாப்ல வேலை பார்க்கறான். இதுக்குள்ள ஒரு டேஞ்சரஸ் வேர்ல்டு ஓபன் ஆகுது. தூத்துக்குடி ஹார்பர் பேக்ரவுண்ட்ல ஒரு பெரிய மாஃபியா செட்டப். சால்ட்னு ஒரு ரவுடி. அவன் இன்ஃப்ளூயன்ஸ், அவன் நெட்வொர்க் எல்லாம் ஹெவி. அந்த தூத்துக்குடி ஹார்பர்ல வில்லன் மாஃபியா கேங் வந்து ஒரு கண்டெய்னரை அனுப்புறாங்க. அந்த கண்டெய்னர்ல என்ன இருக்கு, அந்த கண்டெய்னரை எப்படியாவது பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி போலீஸா வரக்கூடிய ஆண்ட்ரியா அவங்களும் அவங்களுடைய டீமும் வந்து முயற்சி பண்றாங்க. ஸோ இதுக்கு நடுவில் படத்துடைய ஹீரோ நம்ம லெஜெண்ட் அண்ணாச்சி எப்படி சம்மந்தப்படுறாரு இந்த பிரச்சனைக்குள்ள, அதுக்கப்புறமா இவர் என்ன பண்ணாரு, இவர் உண்மையிலேயே யாரு, இவருடைய பாஸ்ட் என்ன, கடைசியா என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையுமே. இப்போ பாசிட்டிவ்ஸ் பற்றி பேசணும்னா, ஸ்ட்ரெயிட்டாக சொல்லணும்னா த லெஜெண்ட் படம் கம்பேர் பண்ணும்போது இது ஒரு கிளியர் இம்ப்ரூவ்மெண்ட். ப்ரொடக்ஷன் வேல்யூ நல்லா இருக்கு, லொகேஷன்ஸ், விஷுவல்ஸ் எல்லாமே டீசென்ட். மேக்கிங் வைஸ் கூட இந்த படம் ப்ரீவியஸ் படத்தை விட பெட்டர் ஃபீல் கொடுக்குது. அண்ணாச்சியோட லுக் கூட இந்த தடவை ரியலிஸ்டிக்கா இருக்கு. ஓவர் மேக்கப் ஃபீல் குறைஞ்சிருக்கு. ட்ரோல் ஆகிற அளவுக்கு கிரிஞ்ச் இல்ல, அதுவே ஒரு பிளஸ். மியூசிக் சைடில் ஜிப்ரன் வந்து டீசென்ட் ஜாப் பண்ணியிருக்காரு. சாங்ஸ் ஓகே, பட் பிஜிஎம் தான் நல்லா ஒர்க் ஆகுது. சில சீன்ஸ்ல எலிவேட் பண்ணுது. கிரிஞ்ச் மொமெண்ட்ஸ் ப்ரீவியஸ் படத்தோட கம்பேர் பண்ணா டெஃபினட்டா குறைஞ்சிருக்கு. ஆனா டோட்டலி இல்லைன்னு சொல்ல முடியாது, சில இடங்கள்ல இன்னும் ஃபீல் ஆகும். ஆனா பிக்கஸ்ட் இஷ்யூ என்னன்னா ஆக்டிங் டிபார்ட்மெண்ட். குறிப்பா லெஜெண்ட் சரவணன், அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் நேச்சுரல் ஆகணும். சில சீன்ஸ்ல ஸ்டிஃப் ஃபீல் இருக்கும். இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, பட் இன்னும் ஒர்க் பண்ணணும். மற்ற ஆக்டர்ஸ் ஷாம், ஆண்ட்ரியா, சந்தோஷ் பிரதாப், லால் எல்லாரும் டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. இவங்க தான் சில இடங்கள்ல படத்தை கேரி பண்றாங்க. வில்லன் பிரபாகர் பிரசன்ஸ் இருக்கு, ஆனா ரைட்டிங் இன்னும் ஸ்ட்ராங் இருந்திருக்கலாம். ஸ்டோரி அண்ட் ஸ்கிரீன் பிளே பார்த்தீங்கன்னா இதுல தான் மிக்ஸ்ட் ஃபீலிங். பாசிட்டிவ் என்னன்னா படம் போர் அடிக்காது, எங்கேயுமே ஃபுல் ஸ்லோ ஆகாம ஃப்ளோ போகும். ஆனா நெகட்டிவ் என்னன்னா அந்த ஃப்ளோ இருந்தாலும் டெப்த் இல்லாம ஓடுற மாதிரி ஃபீல் ஆகும். சிம்பிள் ஸ்டோரி எடுத்துக்கிட்டு ஸ்ட்ராங் ஸ்கிரீன் பிளே பண்ணலான்னு இருந்த இடத்துல கொஞ்சம் அன்னெசரி காம்ப்ளிகேஷன் ஆட் பண்ணிட்டாங்க போல. சில சீன்ஸ் இதெல்லாம் ஏன்னு கேள்வி வரும். நேரட்டிவ் கொஞ்சம் ஸ்கேட்டர்ட் ஃபீல் ஆகும். பெர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லணும்னா லெஜெண்ட் சரவணன் இந்த தடவை டெஃபினட்டா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. பாடி லாங்குவேஜ் பெட்டர், ஃபைட் சீன்ஸ்ல நல்ல எஃபர்ட், எஸ்பெஷலி ஆக்ஷன் பிளாக்ஸ்ல அவர் பிரசன்ஸ் ஒர்க் ஆகுது. ப்ரீவியஸ் படம் விட பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் ஃபீல் ஆகும். ஆனா இன்னும் சில எமோஷனல் சீன்ஸ்ல ஸ்டிஃப்னஸ் இருக்கு, ஃபுல்லி நேச்சுரல் ஆகவில்லை. ஷாம் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மன்ஸ், இவரோட ரோல் தான் சில இடங்கள்ல ட்விஸ்ட் ஃபீல் தருது. ஆண்ட்ரியா ஜெரிமையா டீசென்ட் எமோஷனல் சப்போர்ட். சந்தோஷ் பிரதாப், லால் இன்டென்சிட்டி பிரிங் பண்றாங்க. பாகுபலி பிரபாகர் மாஸ் வில்லன் பிரசன்ஸ் இருக்கு, ஆனா ரைட்டிங் இன்னும் டெப்த் கொடுத்துருக்கலாம். ஸ்கிரீன் பிளே பத்தி பேசணும்னா துரை செந்தில்குமாரோட சிக்னேச்சர் மாஸ் பிளஸ் மெசேஜ் ஸ்டைல் தெரியும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்ல எங்கேஜிங், போரிங் இல்லாம ஸ்மூதா போகுது. செகண்ட் ஹாஃப்ல தான் கொஞ்சம் லேக் ஃபீல் ஆகுது, ஆனாலும் முழுக்க போர் ஆகாத மாதிரி ட்விஸ்ட்ஸ் இடையிடையில வருது. ஸ்டோரி லைன் ஓவரால் பார்த்தா ஃபெமிலியர் டெம்ப்ளேட் தான், பல பழைய படங்களோட வைப் வரும். ஆனா மிட்வே ட்விஸ்ட்ஸ் மற்றும் ஸ்கிரீன் பிளே மொமெண்டம் தான் ஆடியன்ஸை ஹோல்ட் பண்ணுது. ஆடியன்ஸ் டாக் மிக்ஸாக தான் இருக்கு. த லெஜெண்டை விட பெட்டர், டைம் பாஸ் மாஸ் படம், ஸ்டோரி வீக் பட் வாட்சபிள்னு சொல்றாங்க. ஒரு ஜென்ரல் ஃபீட்பேக் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் எங்கேஜிங், செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோ, ஆனா கிளைமேக்ஸ் நல்லா ஒர்க் ஆகுது, எஸ்பெஷலி வந்தே பாரத் ஃபைட் சீன். ஸோ மொத்தமா இந்த லீடர் எப்படிப்பட்ட ஒரு படமா அமைஞ்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவே சுமாரான ஒரு படமா தான். ரேட்டிங் 3/5. ஃபைனல் ஒன் லைன், ஆர்டினரி மேனா ஸ்டார்ட் ஆகி லீடரா முடிக்கும் ஜேர்னி இருக்கு, ஆனா ஸ்ட்ராங் ஸ்டோரி இல்லைன்னா அந்த லீடர்ஷிப் ஃபுல் ஃபீல் வரல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. லீடர் பார்த்தவங்க உங்க ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். பை.